ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே வளர்ந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிய குழந்தையிலிருந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வளரக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டினுடைய ஒரு மூலையிலே எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை பழங்களை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிடக்கூடிய பழங்கள் என்பது அந்த ஊரிலே எங்கும் கிடைக்காது. அப்பொழுது அதை சுற்றியுள்ள ஊர்களிலும் சரி, அந்த ஊர்களிலும் சரி அந்த சீசன் என்பது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தானும் கொண்டு வந்து கொடுக்கவில்லை, வேறு யாரும் வீட்டுக்குள்ளே வந்து கொடுக்கவும் முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பழங்கள் எப்படி இந்த சிறுமிக்கு கிடைத்தது என்று மிகப்பெரிய ஆச்சரியம் கொண்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயே கேட்டுவிட்டார்கள், இந்த பழங்கள் எப்படிமா உங்களுக்கு கிடைத்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது என்னுடைய ரப்பிடத்திலிருந்து கிடைத்தது, என்னை படைத்தவரிடத்திலிருந்து கிடைத்தது, என்னை படைத்தவன் தான் இந்த ரிஸ்கை எனக்கு வழங்கினான் என்பதாக சொன்னார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் அதிகமான ஆழமான ஒரு அல்லாஹ் மீது உள்ள ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல பிறந்தது. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த காட்சிக்கு பிறகு, இந்த விஷயத்தை பார்த்து தெரிந்து கொண்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே இன்னும் ஆழமான முறையிலே பிரார்த்தனை புரிந்தார்கள். அந்த பிரார்த்தனைக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குழந்தையை வழங்கினான். இந்த இடத்திலே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த ஆழமான நம்பிக்கையை கண்டதன் பிறகு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த உதவியை கண்டதற்கு பிறகு இவர்களுடைய இந்த வேண்டுதல் என்பது அல்லாஹ்விடத்தில் இன்னும் ஆழமாக இருந்தது. காரணம், அந்த அல்லாஹ்வுடைய உதவியை அவர்கள் பார்த்ததுதான் காரணம் என்பதாக சொல்வார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்த பிறகு யார் பார்க்கிறார்களோ அந்த உதவிகளை, அவர்களுக்கு அல்லாஹ் மீது அதிகமான அந்த நம்பிக்கை ஏற்படுகிறது. இன்னும் ஆழமாக நாமும் இது போல கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனை உருவாகிறது. இதற்கு பார்வை மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என்பது